வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கு வெள்ள அழுத்தத்தால அல்லது புயலால உலகத்துல பல நாடுகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அதிலும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் மிக மோசமான அழிவுகளை அல்லது பாதிப்புகளை மக்கள் எதிர்நோக்கி இருக்க. குறிப்பாக இந்தியாவில் சென்னையில மிக பெரும் அவலம் அல்லது துயரில் ஏற்பட்டிருக்குது. அதே போன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இலங்கையிலே தமிழ் மக்கள் மிக பெரும் அவலத்தை சந்தித்திருக்கிறார்கள். சரி, அப்ப இப்படி இந்த வெள்ளப்பெருக்கு இலங்கையில ஏற்பட்டிருக்குது, பல அழிவுகள் வந்திருக்கிறது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது, மிக பெரும் அழிவுகள் வரப்போகுது என்றெல்லாம் சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஊடகங்கள் ஊடாக மக்களை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற வகையிலே செய்திகள் பரப்பப்படுகின்றன அல்லது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த சம்பவம் அல்லது இந்த வெள்ளப்பெருக்கு அல்லது இந்த அனர்த்தம் எந்தெந்த நாடுகளை எப்படி தாக்க போகிறார்களோ, ஆனால் இந்த தாக்கம் அல்லது இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்படுமா ஏற்படாம போகுமா என்கிற விஷயத்தை நிச்சயமாக காலம்தான் பதில் சொல்ல வேணும். இருந்தாலும் கூடவே இதுல இன்னும் ஒரு விஷயத்தை மிக முக்கியமா பார்க்கணும் என்று சொன்னால், COP28 என்ற மாநாடு அண்மையில துபாயில இடம்பெற்றிருக்கிறது. அப்ப COP என்றால் என்ன என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் COP என்ற அர்த்தம் காலநிலை மாற்ற மாநாடு, அதாவது இழப்பு மற்றும் சேத நிவாரணங்களை வழங்குறதுக்காக ஒரு நிதி வழங்குற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லது அந்த மாநாடு துபாயில நடந்திருக்கிறது. இந்த மாநாட்டின் ஊடாக 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படுவதற்காக இந்த மாநாட்டிலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிதி யாருக்கு எப்படி ஒதுக்கப்படுகிறது என்ற விஷயத்தை பார்ப்போமாக இருந்தால், அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த அமைப்பினூடாக இந்த நிதி வழங்கப்பட இருக்கிறது. ஆனால் இந்த நிதி எந்தெந்த நாடுகளிலே அல்லது யாருக்கு வழங்க போகிறது, இலங்கைக்கு வழங்க போகிறதா அல்லது இலங்கை, இந்தியா உட்பட பசிபிக் தீவுகளிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட போகிறது என்று கூறப்பட்டாலும் கூட, ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே அல்லது இந்தியாவை பொறுத்தவரையிலே அந்த நிதி எந்த வகையிலே யாரூடாக போய் சேரும் என்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் தற்போது இந்த இடர் மிகுந்த காலப்பகுதியிலே இப்படி ஒரு மாநாடு உருவாக்கப்பட்டு அதனூடாக இந்த உதவிகள் அல்லது இந்த உதவி திட்டங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், முதற் தடவையாக இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பினூடாக இப்படி ஒரு உதவி திட்டம் செய்வதற்கான ஏற்பாடுகள் சர்வதேச ரீதியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாடுகள் எல்லோரும் இணைந்து இந்த அமைப்பை கட்டியெழுப்புவதன் ஊடாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக பெரும் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அமைப்பினர். இருந்தாலும் கூடவே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இனி வரப்போகின்ற சம்பவம் அல்லது இந்த அனர்த்தங்கள் எப்படி இருக்க போகிறது, அதிலே இந்த அமைப்பினுடான பங்களிப்பு அல்லது அந்த அமைப்பு எந்த வகையிலே செயற்பட போகின்றது என்ற விஷயம் நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த நிதி யாரால் எப்படி வழங்கப்படுகிறது என்கின்ற செய்தி தொடர்பாகவும் மேலதிக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தொகுப்பு நாங்கள் தயாரிக்கும் வரை இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல் இதுவாக இருக்கிறது. இருந்த போதிலும் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். மேலதிக தரவுகளை தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். நல்லது சொந்தங்களை, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.